அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். தெளிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நேற்று சட்டசபையில் நடந்த விஷயம் பத்தாது, சட்டசபையில் நமக்கு மூஞ்சியில் கரிய பூசினாங்களே தமிழக வெற்றி கழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கிறாப்புல கரியை நம்ம உதவாநிதி. அதை முதல் விஷயமா பேசுவோம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா திரிசாவை வம்பலுக்கும் சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தி ஊடகங்கள் இதை பற்றி விரிவாக பேச போகிறோம். 3வது பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா மேட்ரு, இதை நம்ம பேசியே ஆகணும். அதனால் அந்த கட்டத்தில் நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உதவாநிதி ஆரம்பிப்போம். இன்றைக்கி அவங்க எதிர்க்கட்சியாக இருக்காங்க, மக்கள் எங்களை எதிர்க்கட்சி ஆக்கியிருக்காங்க, அதனால தான் நாங்கள் எதிர்க்கட்சி சீட்டில் உட்காந்துருக்கோம். ஏதோ உங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் விழுந்திருக்கு, அதனால தான் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, எங்களோட ஆதரவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உதயநிதி அவர்கள் சட்டசபையிலையும் பேசினாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவங்க எதிர்ப்பாக இருந்தால் கூட அவங்களோட கூட்டணி தலைவர்கள் ஆதரிச்சாங்க. இந்த விஷயம்லாம் நேற்றே பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு மக்கள் உங்களை புறக்கணிச்சிருக்காங்க. எங்களுக்கு விழுந்த வாக்கு சதவீதத்தில் பாதிக்கு மேலே கூட உங்களுக்கு விழுகலை. கிட்டத்தட்ட எங்களுடைய வாக்கையும் சேர்த்து 1 கோடி வாக்கை நீங்கள் ஆட்டையை போட்டிருக்கீங்க. இவ்வளோ விஷயங்கள்லாம் முடிஞ்சு ஒரு பக்கம் முடிச்சாச்சு. புஷ்பா படப்பாணின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு இது குதிரை பேர அரசு கிடையாது, குதிரை வேக அரசு, எவ்வளோ விஷயங்களை சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை பிராண்டி இருக்கார் அப்படின்னு சொல்லணும். என்ன மாதிரியான பிராண்டல்னா, நீங்கள் பதவி வெறிக்கு டெய்லி ஆளுநர் அலுவலகம் போனீங்க, நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அப்போ ஆளுநர் பதவி வெறிக்காக ஆளுநர் மாளிகை போனவரா விஜய் அப்படின்றது முதல் கேள்வியாக இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா சோஃபாவுடைய அந்த ஒரு பண மேட்ரு இன்னைக்கு நான் தெரியாமல் கேட்குறேன். உதயநிதி அவர்களை பார்த்து நான் நேரடியாகவே கேட்குறேன். CV சண்முகம் வீட்டுக்கு புது சோஃபா போயிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. ஆனால் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வேளச்சேரி அலுவலகத்துக்கு விஜய் அவர்கள் போகும்போது 3 சோஃபாக்கள் போனது. அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? ஒருவேளை 3 சோஃபாவில் எதுவும் ஒரு சோஃபா உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சா? அதனால் எதுவும் கேட்காம இருக்கீங்களா? CV சண்முகம் வீட்டுக்கு போன சோஃபாவில் எதுவும் உங்களுக்கு பங்கு வரலன்னு சொல்லி கேட்குறீங்களா அப்படின்ற முதல் கேள்வி ஒன்று இருக்குது. இருக்கட்டும், சரி. இப்போ பதவி வெறி அப்படின்னு சொல்கிறீங்களே, இதே பதவி வெறி அப்படின்றதுக்காகத்தான் உங்களுடைய தாத்தாவும் சரி உங்களுடைய அப்பாவும் சரி 2 பேரும் ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சட்டசபையில் அலறி இருக்காங்க. ஒரே லேடி, அயன் லேடியாக இருந்த ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்கன்னு சொல்லலாம். அதே பதவி வெறிக்காக தான் நீங்களும் போட்டிட்டு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருக்கீங்க. அந்த பதவி வெறி உங்களுக்கு இல்லைன்னா உங்களோட கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுத்துருக்கலாம். ஏன்னா உங்களுக்கும் அரசியல் அனுபவம் அவ்வளோலாம் கிடையாது. மன்னராட்சியிலேருந்து நீங்கள் இன்னைக்கு ஒரு தொகுதியில் போட்டிட்டு இருக்கீங்க. அதில் எப்படி ஜெயிச்சிங்கன்னு எங்களுக்கும் தெரில. கொளத்தூர் மக்களே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதிக்கு அவர் சரிவர தொகுதியை பார்த்துக்கல, மக்களை சரிவர பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு ஓட்டு போடாத அவங்க எப்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருக்காங்க? இது பெரிய கேள்வி. எனக்கு சந்தேகம் இல்லை, எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். ரைட்டு, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் தான் ஆவுன்னா உங்களுக்கு கூட்டணி தலைவர்களை ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் இப்படி பண்ணனால தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்ற ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டே வந்தது. அதுக்கப்புறம் சனாதனத்தை காப்பாற்றணும், நாங்கள் சனாதனத்தை தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்கோம், அதை நீங்கள் செங்குத்தாக நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முன் வைக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு விஷயம். நேற்று நீட் தேர்வு பிள்ளைங்க எழுதுனது ரத்தா போனது ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம். எங்கேயோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு நீங்கள் நம்ம ஊர் பிள்ளைங்க எழுதுனதே எதிர்த்திருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் நீட் தேர்வை எதிர்த்தே ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பாக இது மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லப்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது தேர்தல் அறிக்கையில் கிடையாதுங்க. ஆனால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் முதல் தேர்தல் அறிக்கையை நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்றது தான். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான எந்த ஒரு பதிலும் கிடையாது. செய்யவே முடியாது அப்படின்றத கூட தேர்தல் அறிக்கையாக கொடுத்தவர் தான் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். அதெல்லாம் கேட்கறதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு குதிரை பேரம் நடத்தியிருக்காங்க. வேற ஒரு கட்சியை இணைச்சு வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா மூக்கநாங்க போட்டு நாங்கள் தான் இழுக்க வேண்டியிருக்குன்னு நீங்கள் உட்காந்து சட்டசபையில் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட்டு, இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சட்டசபை அப்படின்றது போச்சு, எல்லாருமே பார்த்தோம். இனி அடுத்து வர ஒவ்வொரு பதில்களும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிம்ம சொப்பனமாக தான் இருப்பார் விஜய் அவர்கள் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த ஒரு பதிவு. 2வது என்னன்னா திரிஷா அவர்களை நம்ம பேசி ஆகணும். இன்னைக்கு திரிஷா அவர்கள் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப அவங்களுடைய நெருங்கிய நண்பர், 2 பேருமே நண்பர், இது எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னைக்கு தெரியாமல் கேட்குறேன், திரைத்துறையிலேருந்து வந்த லேடிஸில்
ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்து தான் இன்னைக்கு முதல்வரா இருந்தாங்க. குஷ்பு அவர்கள் வந்து பிஜேபியில இருக்காங்கன்னா அதே திரைத்துறை. விந்தியா அவர்கள் இன்னைக்கு ஏடிஎம்கே ஒரு பேச்சாளரா இருக்காங்கன்னா அதே திரைத்துறை. விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்கன்னா அதே ஒரு திரைத்துறை. எவ்வளோ மச்சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நம்ம நடிகை நமீதா அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவுடைய ஒரு குடும்ப சொத்தாவே திகழ்ந்தாங்க. அதே மாதிரி தான் குஷ்புவும் இருந்தாங்க. இப்பதான் கட்சி மாறி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பதவிகள்லாம் வழங்கப்பட அது வந்து பெரிய விஷயமா போகும். அதை பத்திலாம் நம்ம பேசக்கூடாது. இவ்வளோலாம் இருக்கும்போது இன்னைக்கு திரிசாவை மட்டும் டிஎம்கே ஐடி விங் என்ன காரணத்துக்காக இப்படி போட்டு தாக்குது அப்படின்னு கேட்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் சத்தியம் தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு பொய்யான தொலைக்காட்சி இப்போ சமீப காலங்களில் தேர்தல் நியூஸாக மக்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து எப்பனா ரிசல்ட்டுக்கு வர முன்னாடி தேதியிலேருந்தே நான் சொல்லியிருப்பேன். எவ்வளவோ ஊடகங்கள் இன்னைக்கு பொய்யான நியூஸை தமிழ்ல வச்சு போட்டா கூட இந்த சத்தியம் தொலைக்காட்சி முழுக்க முழுக்க வந்து ஒரு அவதூறு பரப்புற தொலைக்காட்சியாவே இருக்கு. நேத்து என்னடானா திடீர்னு பெண்கள் போற பேருந்து ரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போடுறாங்க. ஏன் இப்படி இறங்கிட்டாங்க? என்ன காரணம்? நல்லா போயிட்டு இருந்த சேனல் என்ன ஆச்சுன்னு பார்த்தா தான் தெரியுது, முழுக்க முழுக்க விலை போயிட்டாங்க அப்படின்ற விஷயம். 2 சோஃபா ஏதோ அங்கே போயிருக்கும் அப்படின்ட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. இதுதான் விஷயம். அப்போ நேற்று அவங்க வந்து முழுக்க முழுக்க என்ன போடுறாங்க, திரிசா அவர்கள் திருச்சி கிழக்கில் வந்து அதாவது போட்டியிட போகிறாரு, வேட்பாளராக வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான நியூஸாக போட்டு கிட்டத்தட்ட அதையுமே ஒரு 2 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. அப்போ இன்னைக்கு மக்கள் மனசை வந்து எவ்வளோ தூரம் கலைச்சு இன்னைக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விஜய் அவர்கள் மேல ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தையும் அவரோட அரசு மேல எவ்வளவு பெரிய ஒரு போலித்தனமான ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே உடைய ஐடி விங் வெளியிட்ட இந்த செய்தி தான். அப்ப ரத்தன் பண்டிட் அவர்களுக்கும் அதே சம்பவம் தான் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க இது கூட்டணி கட்சி நம்மளுக்கு ஆதரவு போயிடும், நம்ம வந்து தோத்து போயிடும். இன்னைக்கு விஜய் அவர்கள் ஈஸியா பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாருங்க. அவர் வந்து கெத்து அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு. அவருடைய அரசு அப்படின்றத ஆணையிட்டுட்டாரு. இன்னைக்கு அவர் ரிசைன் பண்ணாருன்னா மறுபடியும் அவர் வந்து தேர்தல் ஆகி அவர் முதல்வர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அப்ப அதே போல இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி, இதுக்கப்புறம் 3வது கட்சியா இருக்கிற எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற ஏடிஎம்கே அணியும் சரி, இல்லைக்கு நம்மளையெல்லாம் பூரா ராஜினாமா பண்ணுங்க, தெம்பு திராணி இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க எலெக்ஷன் சந்திங்க. ஆனா அந்த 6 மாத காலம் அந்த ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பொறுக்க முடியாத உங்களுக்கு இதை பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லை அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து 3வது விஷயம், இந்த சோஃபா மேட்ருக்கு நம்ம வந்தே ஆகணும். நேற்று பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்கள் எடப்பாடி மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு எவ்வளவோ வந்து அவதூறு பரப்புறாரு. அதாவது திருமாவளவன் அவர்களை வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் திமுகவோட இணைவோம், நாங்கள் திமுகவின் காலை நக்கி பிழைக்க போகிறோம்னு சொல்லி எங்கள்கிட்ட எல்லாம் வந்து புதுச்சேரியில் ஒரு ரிசார்ட்டில் வச்சு எல்லாமே வாங்கினார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது எப்படி சொன்னார்? சும்மாலாம் சொல்லலைங்க. அவருடைய குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. என் மகள் பிள்ளைங்கள் மேலே சத்தியமாக இந்த விஷயம்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாரு சிவி சண்முகம். என்னடா அது, ஒரு மனுஷன் நின்று குழந்தை பிள்ளைங்க மேலாம் சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு, இது எப்படி நம்ம நம்பாம இருக்க முடியும்? இது தமிழ்நாடு ஆச்சே, நம்ம நம்பித்தான் ஆகும். அப்புறம் தான் தெரிய வருது இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு. அப்போ உடனே டக்குன்னு பதறி போய் அக்னி கிருஷ்ணமூர்த்தியை விட்டு நீ ஒரு பேட்டியை பிரஸ் மீட்டை கொடுத்து விடு, இல்லைன்னா இவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு படக்குன்னு வந்து பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா நீங்கள் மாவட்ட செயலாளராக வந்து இன்னைக்கு எல்லாருமே பதவி நீக்கம் பண்ணினது, உங்களெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணி வச்சதே வந்து எடப்பாடி அவர்கள் தான். அதனால இன்னைக்கு அவருக்கு பதவி நீக்கம் பண்ணுறதுக்கும் வந்து முழு உரிமை இருக்கு. முழுக்க முழுக்க அதிமுக அவரோட கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் தலைமையிலான அணிக்கு எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி உங்களோட பதவியெலாம் நாங்கள் பறிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு. இப்படி மாற்றி மாற்றி ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிறது, மாற்றி மாற்றி வந்து நீங்கள் வந்து பேரத்தில் உள்ளே போயிட்டீங்க, அமைச்சர் பதவிக்காக வந்து நீங்கள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஆனால் மக்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று நிறையா சேனல்கள் வந்து பேட்டி மூலியமாலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதிமுக அப்படின்னா எது, யார் கூட இருக்கிறது அதிமுக அப்படின்னா எந்த மக்களுக்குமே முழுசா நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு அதிமுகன்ற கட்சியை சுக்குநூறாக எடப்பாடி உடச்சிட்டாரு. பாதி ஓபிஎஸ் வந்து கிளப்பிட்டு போயிட்டாரு, பாதி வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்து கூட இணைஞ்சிருக்காங்க, பாதி நம்மளுடைய எடப்பாடி கொண்டுட்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சிட்டாரு. இன்னைக்கு ஒரு அயன் லேடியாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்து வந்த இயக்கம், எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மண்ணோட மண்ணா போயிடுச்சுன்னா எடப்பாடி அவர்களோட பதவி வெறி. அப்போ ஒரு தலித் வந்து இன்னைக்கு முதல்வராக ஆகக்கூடாது அப்படின்றது எடப்பாடி அவர்களுடைய ஒரு கருத்தா இருக்குன்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாங்க சிவி சண்முகம் அணினா. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? அப்ப ஜாதி பிரச்சனையை வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து டிஎம்கே மூலியமா உருவாக்கி தமிழக வெற்றி கழக அரசை கலைக்க பார்க்குதோ அப்படின்ற ஒரு முன்னோட்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் தலைமை மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையிலான ஒரு 30 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க போறாங்க, சோஃபாலாம் கைமாறி இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மக்களிடையே கொண்டுட்டு போய் இன்னைக்கு அரசை வந்து கவிழ்க்கிறதுக்கு இவ்வளவு வேலை பார்க்குறாங்களோ அப்படின்றது நம்மளோட ஒரு
கருத்தா இருக்கு. அப்ப முழுக்க முழுக்க மக்களோட மனசுல இன்னைக்கு என்ன இருக்கு? ஐயா, நம்மளுடைய காங்கிரஸ் அணி போதும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குரிய ஒரு எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் மற்றும் இப்ப வரப்போற திருச்சி கிழக்கு இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் நமக்கு போதும். ஏதோ நம்மளுடைய அரசு நல்லபடியா மக்களுக்கு செயல்படட்டும். இன்னும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறத பார்த்து நம்மளுக்கு தானாவே ஆதரவு அப்படின்றது வரும். அது நம்மளுக்கு போதும். ஆனா அதிமுக அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவர்களை இணைச்சிங்கன்னா முழுக்க முழுக்க ஊழல் பண்றவங்க அங்கேயும் இருக்காங்க. இந்த ஊழல்ல ஊறி போனவங்க தான் அவங்க. இவங்களுக்கு தான் எப்படி ஊழல் பண்றதுலாம் தெரியும். அப்ப நீங்க அவங்க கையில போய் அமைச்சர் பதவியை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு நடக்காத உன்னை பத்தி உட்காந்து வண்டியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா முழுக்க முழுக்க அவங்க நமக்கு ஆதரவு கிடையாது. ஒரு சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக கை தூக்கி இருக்காங்க. ஒரு மரியாதை நிமித்தமா விஜய் அவர்கள் போய் அவங்களெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க கட்சி தலைமை எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச போறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை கூட தான் போய் சந்திச்சிருக்காரு. அதுக்காக அவங்க 2 பேத்துக்கு எதுவும் குதிரை பேரம் போச்சுன்னா நீங்க பேசுவீங்க? இதெல்லாம் வாய்க்கு இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா மக்களோட மனசை கலைக்கிறதுக்காக இந்த மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபட்டாரு. நடிகை திரிஷாவை கட்சிக்குள்ள இழுக்க போறாரு. இதெல்லாம் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள். ஏன்னா ஒரு அரசு செயல்படுது. அந்த அரசு இயந்திரம் நல்லபடியா செயல்படுதா? 4 நாள் கூட ஆகலை இன்னும் பதவி ஏற்று. ஆனால் அதுக்கு அடுத்த திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ மத்தியான வீடியோவில் சொன்ன மாதிரி பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் வரப்போகுது. எல்லா விஷயமும் விஜய் அவர்கள் ஒன்னொன்னா பார்த்து மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. கூட்டணி தலைவர்களோ சரி, இல்லை மக்களோ சரி, பிடிக்கல. ரத்தன் பண்டிட் அவர்கள் அரசு அதிகாரியா இருக்கிறது பிடிக்கலன்னே உடனே நியமனத்தை ரத்து பண்றாரு. அப்ப மக்களுடைய மனசறிஞ்சு செயல்படுற ஒரு முதல்வரை தான் இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்துவோம். எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சொல்ற மாதிரி நிறைய பேர் வீடியோலாம் வெளியிட்டு இருக்காங்க. எனக்குலாம் அவங்கள பார்க்கும்போது காண்டாகுது. அண்ணா, உங்களுக்கு நாங்கள் தெரியாமல் வாக்களிச்சிட்டோமே அப்படின்னு. நீங்களாம் வாக்களிச்சாங்களானே தெரில. ஆனால் இந்த மாதிரி கிளப்பி விடுறது பூராமே திமுக தீய சக்தி. இன்னும் அந்த தீய சக்தி கொஞ்சோண்டு பவரோடு இருக்குது. அந்த பவரே நம்ம பீஸை பிடுங்கி விட்டுட்டோம்னா அதுவும் முடிஞ்சு போகும். முழுக்க முழுக்க உதயநிதி அவர்கள் இன்னைக்கு தன்னோட வரலாறெல்லாம் மறந்து இன்னைக்கு சட்டசபையில் பேசிட்டு இருக்காரு. நம்ம முதுகு மேலே வண்டே அழுக வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கிற புதுசாக இருந்திருக்கிற அரசு மேலே நம்ம குற்றம் சாட்டுறோமேன்னு அவருக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரம் இல்லை அப்படின்றதான் நம்ம கருத்து. மறக்காமல் உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அப்படியே உங்களோட 4 பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.